अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणापषडजित्तेने शरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणं प्रतिगृह्णातु मामकम् प्रसादेवेत्तु स्वाधीनपतितां श्रुतिम् अलूनपक्षस्य यति क्षमाभृतः विभाति वंशे हरितत्वमक्षरम् यदुद्भवाः शुद्ध सूर्तशीतलाः भवन्ति मुक्तावलिभूषणं भुवः। இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ற கைங்கரியத்தினால, சம்பிரதாயத்துக்கு பண்ற கைங்கரியத்தினால, வேத மாதாவுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தினால அவரை ஆசிரியச்சவாள் எப்படி பெருமையுடையவாளா இருக்கா அப்படின்ற பர்யந்தம், அவருடைய ததிய பர்யந்தத்தினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அதாவது போன ஸ்லோகத்துல குரு பரம்பரையில இருக்கக்கூடியவர்கள் எப்படி பெருமை பெறுவார்கள், ஏன்னா அவர் ஆச்சாரியனும் இல்லை, அதனால இவர் நாயகஸ்ரீயா இருந்து மேலுள்ளாரும் கீழுள்ளார் ஆச்சாரியர்களும், அதான் இவருடைய பின்னிட்ட ஆச்சாரியர்களும் முன்னிட்ட ஆச்சாரியர்களும் எப்படி பெருமைப்படுறார்ன்றது சொன்னார். அது மாத்திரமில்ல, ஸ்ரீபாஷ்யக்காரரை ஆசிரியவாள் இருக்காளே, சம்பந்தம் பெற்றவாள், அந்த ஒரு உதாரணம் சொல்லணும். கேசவன் தமர் மேல் எமரே எழுதிறக்கும் மா சதிரிதி பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறாரு. ஒருத்தன் கேசவன் தமரா ஒருத்தன் இருந்தான்னா அவனுடைய கீழ் 7, மேல் 7, தன்னுடைய 7, அப்படி 21 தலைமுறையும் சதிர் தர்றது அப்படின்னு சாய்க்கிறார். அது போல ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த ஆச்சாரிய பங்கில நடுநாயகமா இருக்கிறதுனால கீழ்மேல் எமரே அப்படின்னு சொன்னது அப்படி இல்லை. மேல இருக்கக்கூடிய பகவான் தொடக்கமா இருக்க வரையும் சொல்றது, கீழ் அப்படியே வரக்கூடிய ஆச்சாரியாரையும் சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய வம்சத்துல வந்தவா மொத்த பேர் எப்படி இவர் புறத்தாழ்வார் சாதிக்கிறார். ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல பிரதீபாமுனமுனே சதநாத வம்சா வம்ச பராங்குஷமுனே சஸ்ரோபி தேவ்யா சாதஸ்தவேதி வரதாஸ்மி தவேக்ஷணியா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பந்தம் பெற்றவா மொத்த பேருமே இப்படி இருக்கக்கூடியவா, ஸ்ரீபாஷ்யக்காரர் வம்சத்துல தோன்றினவா மொத்த பேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில இருப்பாள் அப்படின்றத இந்த ஸ்லோகம் சொல்றது. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வம்சத்துல தோன்றினவர்கள் எல்லாரும் ரொம்ப உயர்த்தியானபடி இருக்கார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அதாவது கூரத்தாழ்வாருடைய ஸ்லோகம் அதுக்குதான் உதாரணமா அவர் எப்படி அனுசந்தானம் பண்ணார் அப்படின்னு. அதாவது நாம அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்துல நாம தெரிஞ்சுட்டோம்னா அந்த சித்தாந்தத்துல வந்தவா நிச்சயமா கூரத்தாழ்வார் எப்படி அனுசந்தானம் பண்ணாரோ அப்படிப்பட்ட நிலைமையில நாமெல்லாம் அப்படி இருப்போம், கூரத்தாழ்வார் போல அப்படின்னு அர்த்தம். அது பிரசங்காத்து சொல்றேன். நாமெல்லாம் ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவா அப்படின்னு சொன்னோம்னா ஞானம் நமக்கு அந்த பூர்த்தியா இருக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு அந்த குணாதிசயங்கள்லாம் கொண்டு இருக்கணும். ஏன்னா பெருமாள் தான் ஏக தத்துவம், அவன் தான் தத்துவம்,
அவனே உபாயம், அவனே புருஷார்த்தம் அப்படின்ற ஞானம் கட்டாயம் எல்லாருக்கும். அது எப்படி அதை நாம நம்ம சித்தாந்தம் ஸ்தாபிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் தெரிய வேண்டாம். மொத்தத்துல இது தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னாத்து பையன், நம்ம பெரியவாள்லாம் இப்படி இருந்திருக்கா அப்படின்றது தெரியுமோ இல்லை. அந்த பெரியவா வச்சிருந்த நிலத்தையோ வீட்டையோ நம்மால சரியா அதை மெயின்டைன் பண்ண முடியல, ரட்சிக்க முடியலன்னா கூட நாம இந்தாத்த சேர்ந்தவன், அதனால நமக்கு இவ்வளவு பெருமை இருக்குது, அதனால நாம மற்றவாளை போல போய் அங்கங்க யார்கிட்டையும் கையேந்திண்டு அதை பண்ணிட்டு நீச்சத்தனமா நடந்துட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம நமக்கு உண்டானத்தை வச்சுட்டு நாம கௌரவமா வாழணும். அவளை போல நம்மால சம்பாதிக்க முடியல, அவளை போல அவகிட்ட சொத்தெல்லாம் நம்மால பரிபாலிக்க முடியல, அப்படிலாம் இல்லாத போயிட்டா கூட தாழ்ந்த தன்மையா போய் அங்கங்க போய் யாதகம் கேட்டு பழிச்சு அப்படிலாம் பண்ணாத நமக்கு என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை கொண்டு நாம கௌரவமா வாழணும்னு நினைப்பானோ இல்லை. அதை போல நமக்கு ஞானமெல்லாம் ஒன்றும் அவ்வளவு தூரம் வராட்டா கூட, ஞானம் வருதுன்றது எல்லாருக்கும் ஒரே துல்லிய ஞானம் வராது. ஆனா அந்த அனுஷ்டானத்துல நாம பாஷ்யகார் வம்சத்தை சேர்ந்தவன், அதனால பாஷ்யகார் காமிச்சபடி பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு அந்த அவன் ஏத்துட்டு இருக்கிறதுனால, அவன் சித்தோபாயமா இருக்கிறதுனால அவனுக்கு நமக்கு சித்தமா நமக்கு அவன் பிராப்பியனா ஆவான். இந்த சரீரம் முடிஞ்ச உடனே அவன்தான் நமக்கு சேஷி சுவாமி, வேற யாரும் நமக்கு சுவாமி கிடையாது அப்படின்ற உறுதியான எண்ணத்துல நாம அது இருக்கிறதுக்கு போறோம். அது எப்படி இந்த மாதிரிலாம் அது இப்ப அஷ்டாட்சரத்துல எப்படி சொல்றது, துவயத்துல எப்படி சொல்றது, சரம ஸ்லோகத்துல எப்படி சொல்றது, வேதத்துல எப்படி சொல்றது, வேதாந்தத்துல எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரிய வேண்டாம். இந்த 3 விஷயமும் நாம தெரிஞ்சுட்டு அந்த நிஷ்டாளா தன் நிஷ்டாளா இருக்கணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல இருந்து. சரி, அலூன பக்ஷஸ்யா, இந்த ஸ்லோகம் 2 விதமா, அதாவது சுபாஷகாருடைய பெருமையை சொல்றது. அப்படி இருக்குச்சே அந்த பெருமைகள்லாம் மரத்தோட மலையோட ஒப்பிட்டு, மரம் இல்லை மலையோட ஒப்பிடுற மாதிரி அந்த ஸ்லோகம் இருக்குது. ஏன் மலையோட ஒப்பிட்டார் அப்படின்றதையும் பார்க்கலாம். அலூன பக்ஷஸ்யா, ஸ்ரீபாஷ்யகாருடைய இதுல அர்த்தம் முதல்ல பார்க்கலாம். பக்ஷம் பக்ஷம் அப்படின்னு சொன்னா கொள்கைன்னு அர்த்தம், சித்தாந்தம்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்றா அப்படின்னு சொன்னா, ஒரு சுவாமி பார்த்து, சுவாமி தேவருடைய பட்சம் என்ன இதுல அப்படின்னு கேட்டா, உம்முடைய கொள்கை என்ன, உம்முடைய மதம் என்ன, அபிப்பிராயம் என்னன்னு அர்த்தம். அலூன பட்சம் அப்படின்னு சொன்னா கண்டிக்காத பட்சத்தை, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பட்சத்தை கண்டிக்கவே முடியாது யாராலையும். கண்டிக்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப கூட உங்களுடைய பட்சம் என்னன்னு கேட்கிட்டு அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான அபிப்பிராயத்தை சொல்றா, அவளுடைய பட்சத்தை சொல்றான்னா அதுல கூட்டி கழிச்சு ஆராய்ஞ்சி பார்த்து என்ன பண்ணுவா, இவர் சொன்ன பட்சம் இதனால ஒத்துக்க முடியாம இருக்கு, அவர் சொன்ன பட்சம் ஒத்துக்க முடியாது, இவர் சொன்ன பட்சம் தான் ஒத்துக்க முடிய இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருவாளோ இல்லை. 2-3 பேர் 2-3 அபிப்பிராயம் பண்ணா அந்த ஒரு அபிப்பிராயத்தை தானே கை கொள்ளுவா. அப்போ அப்படி கை கொள்ளச்சு அந்த பட்சத்தெல்லாம் இந்த மாதிரி, அந்த அபிப்பிராயத்தெல்லாம் இந்த மாதிரி தோஷம் இருக்குது, அதனால இந்த பட்சத்தை ஆதரிக்கிறோம், அதை நடக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுது. அதான் அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பட்சத்தை யாராலும் கண்டிக்க முடியுமா அப்படின்னா கண்டிக்கவே முடியாது. அலூன பக்ஷஸ்ய யதி க்ஷமாபிருதா, யதி க்ஷமாபிருதா, யதிராஜரான ஸ்ரீபாஷ்யக்காரருடைய விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷரம், வம்சே அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல ஹரி தத்துவம், ஹரின்னா எம்பெருமான், ஹரிர் ஹரதி பாப்பானி அப்படின்னு சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமின்னு தானே சொல்றான். அதனால பெருமாள் அப்படி நம்ம பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அந்த ஹரி இருக்கானே, அந்த ஹரி தத்துவம் அந்த எம்பெருமானுடைய உண்மை நிலை,
அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவருடைய சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, எல்லாத்தையும் சொல்றதுதான். ஒரு பொருளுடைய தத்துவம் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றது அர்த்தம். அதனால ஹரி தத்துவம்னா ஹரியா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, நம்முடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கிறேன்னு சொன்னானே, விடுவிக்க கடவேன் அப்படின்னு சரம ஸ்லோகத்துல, அப்படிப்பட்ட நம்முடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடிய எம்பெருமானுடைய தன்மை என்ன? ஏன்னா அதான் பிரம்மத்தினுடைய தன்மை. அதுதான் பிரம்மம்னாலும் எம்பெருமானாலும் கண்ணன்னாலும் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அந்த பிரம்மன் தான் எம்பெருமான்னு சொல்லப்படுறான், கண்ணன்னு சொல்லப்படுறான், எல்லாம் கண்ணன் அவதாரம் பண்ணுவான் எல்லாம். அதனால அந்த அவனுடைய உண்மை நிலை இருக்குதே, அதனாலதான் இப்படி பாபத்தை போக்கடிக்கிறதுனாலதான் அவன் என்ன பண்றான், பாபத்தை போக்கடிச்சு தன்னளவா நம்ம உயர எடுக்கிறான். பிரம்மம் இந்த சப்தத்துக்கும் தானும் பெருசா இருக்குது, மற்றவாளையும் பெருசாக்குறதுன்னு அர்த்தம். அதான் பிரம்மம்னாலும் ஹரின்னாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல ஏன் பிரம்மம் அது இதுன்னு சொல்லாத ஹரின்னு சொல்றாருன்னா, நாம பாப்பியா இருக்கோம். பக்தி யோகம் பண்றவன் பக்தி யோகத்தை பெருமாளை இடைவிடாது தியானம் பண்றதுனால அவனுடைய மனசுல பெருமாள் அப்படியே அவன் தியானம் பண்ணும்படி தோன்றதுனால அந்த பாப்பம் போறது. பக்தி யோக நிஷ்டன் என்ன பண்றான்னா, பெருமாளை தியானம் பண்ணணும், எப்படியோ அதுக்கு முறையெல்லாம் இருக்குது. அப்படி தியானம் பண்ணான்னா அந்த தியானம் பண்ணபடிக்கு என்ன விதமா அவன் தியானம் பண்றானோ, அதான் அப்படி சாஸ்திரத்தில் சொல்லி சொல்றபடி பண்றானோ, அதுபடிக்கு அவனுடைய ஹிருதயத்துல பெருமாள் தோணுவார். அப்படி தோன்ற போது அவனுடைய ஹிருதயத்துல பாப்பம் எல்லாம் இருக்குதே, சுத்தின்னு இருக்குதே, அந்த பாப்பங்கள்லாம் ஒழியும். ஆனா நம்ம விஷயத்துல, பிரபன்னாள் விஷயத்துல அப்படி இல்லை. அவனே பக்தி ஸ்தானே ஸ்தித்வா ரக்ஷகோ பவா, நீயே பக்தி ஸ்தானத்துல இருந்து என்னை ரட்சிக்க வேணும், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் கிருபண ஸ்வபாவத்தை உடையவன், அகிஞ்சனன் அப்படின்னு அவனை வரிக்கிறதுனால அவனே நம்முடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சுடுறான். அப்படி வரிச்சு சரணாகதி பண்றதுனால, அதனாலே ஹரின்னு இங்க சொல்லப்பட்டது. அவ்வளவுதான். அதனால ஹரின்னு ஏகதேசமா சொன்னதுனால அது பிரம்மம் வேற ஹரி வேற அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஹரி தத்துவம் அக்ஷதம். அக்ஷதம், க்ஷதம்னா குறைவு, அக்ஷதம் அப்படின்னு. இப்போ ஐசிங்கருக்கெல்லாம் போனாக்கா இல்ல பெரியவாள்லாம் அக்ஷதாசீர்வாதம் பண்றா கல்யாணத்தெல்லாம். அந்த அக்ஷதம்னா என்ன, குறைவற்றதா இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த இது அக்ஷதைன்னு சொல்றது என்ன, குறைவற்றதை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் அத்தால அந்த அக்ஷதையினால பாகவத்தாள்ல அஸ்மே தேவா அப்படின்ற மந்திரங்கள்லாம் சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் பண்றா. இப்போ ஐசிங்கர்லாம் அந்த அக்ஷதையை சேர்க்கிற, அதான் அதுக்கு குறைவற்றதுன்னு அர்த்தம். குறைவற்றதா இருக்கு அந்த எம்பெருமானுடைய தன்மை இருக்குது, உண்மை நிலை, அது குறைவற்றதா விபாதி. இந்த சம்பிரதாயத்துல வந்தவாளுக்கு பாஷ்யக்காரருடைய சம்பிரதாயத்துல எம்பெருமானுடைய தத்துவம் உண்மை நிலை இருக்குது, அது குறைவற்றதா விளங்குது. எதுத்வாஹா, அதனால எதுத்வாஹா எந்த சம்பிரதாயத்துல உதித்தவர்கள் அப்படின்னா, எந்த என்று அந்த பிரசித்தி என்ன, இப்படிப்பட்ட பாஷ்யக்கார சம்பிரதாயத்தில் உதித்தவர்கள் அர்த்தம். சுத்த சுவிருத்த சீதளாஹா, அவள்லாம் சுத்த மனஸ்கரா இருக்கா, சுத்த மனஸ்கரா இருக்கா. நேற்றே இதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு எல்லாம் எம்பெருமானுடைய உடல்னு தெரிஞ்சுண்டா விட்டு, நம்முடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கு இன்னொரு அவயவம் தீங்கு இழைக்குமோ இழைக்காது, அத போல எம்பெருமானுடைய உடலா இருக்கிறதுனால லோகம் மொத்தம் நாம யாருக்கும் தீங்கு இழைக்காக அஹிம்சா தயா சர்வபூதேஷு அப்படின்லாம் சொன்னபடிக்கு நாம சுத்தரா இருக்கணும். அதான் இது. ஏன்னா எம்பெருமானுடைய தத்துவம் நன்னா தெரியறதுனால, குறைவற்றதா விளங்கறதுனால, எதுத்பவாகா எந்த அந்த சம்பிரதாயத்தை உதித்தவர்கள் இருக்காங்க அவெல்லாம் எப்படி சுத்தா சுவிருத்த, சுத்த மனசு மாத்திரம் இல்லை, நடத்தையிலையும். அதாவது கண்ணன் கீதையில சொல்லத்தே எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்.
மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா அப்படின்னு சொன்னான். மனசுல என்றது, வச்சசு வாக்கால சொல்றது, கர்மா உடலால பண்றது, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா மகாத்மா அப்படின்னு சொன்னான். 3 ஒன்னா பொருந்திருக்கவாள் மகாத்மா அப்படின்னு சொன்னான். அதனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய வம்சத்துல இருக்கவா மகாத்மாவா தான் இருக்க முடியும். ஏன்னா ஹரி தத்துவம் நன்னா அங்க விளங்குறது. அதனால எம்பெருமானுடைய உடல் நாமலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நாம எல்லாரிடத்துலயும் சௌஹார்தமா இருக்க போறோம். அதனால என்ன சுத்தரா இருக்க போறோம் மனசு. அப்புறம் சுவிருத்த விருத்தம் எப்படி இருக்கும்? நல்லத்தை தான் பண்ணுவோம். ஏன்னா நாம எம்பெருமானுடைய உடலானதுனால நம்முடைய உயிருக்கு இந்த உடலாகப்பட்டது நம்முடைய உடல் இருக்குதே, இந்த உயிருக்கு எதனா விரோதம் பண்ணுமா? பண்ணாது. கை எங்கன்னா நெருப்புல கொண்டு வைக்குமா? கை வைக்காது. கால் முள்ளுல போய் நடக்குமா? நடக்காது. ஏன்னா இந்த உயிரே இந்த உடல்ல தன்னிடத்துல காப்பாத்துறதுக்காக தான் இது பாடுபடுமே தவிர வெத்திரிக்தமான காரியத்தை பண்ணாது, மாறுதலான காரியத்தை பண்ணவே பண்ணாது. அத போல எம்பெருமானுக்கு நாம உடல்னு சொன்னா, எம்பெருமான் நமக்கு உயிர்னு சொன்னா, அப்ப எம்பெருமானுக்கு அனுகுணமா ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞான்னு சொன்னானே, அதுபடிதான் நாம பண்ணுவோமே தவிர அவனுடைய ஆக்ஞையா இருக்கக்கூடிய ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொன்னத்தை தான் நாம பண்ணுவோமே தவிர மற்றபடி பண்ண மாட்டோம். இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படி எல்லாராலையும் பண்ண முடியுமா? நாமும் தேசிகன் இருந்த காலத்துல தேசிகன் இருந்தபடி இருக்குமா? இல்ல நம்ம காலத்துல இருக்கிற நம்ம ஆச்சாரியால் இருந்தபடி இருக்குமா? வேண்டாம். நம்ம பெரியவா இருந்தபடி நாம இருக்குமா? இது என்னமோ நீ போகாத ஊருக்கு எத்தையோ சொல்றாரு, நன்னா இருப்பா அப்படின்னு என்ன நல்லொழுக்கமா தான் இருப்பா அப்படின்னா அவ இருந்தபடியா நாம இருக்கோம். எவ்வளவோ மாறுதல் இருக்கு. எங்க அப்பா இருந்தபடி நான் இருக்குன்னா இல்லை அப்படின்னு சொல்றோம் ஸ்லோகத்துல. அப்படின்னா அது எப்படி இந்த இடத்துல இதெல்லாம் சொன்னா நீண்டு போகும். இருந்தாலும் சொல்றேன், அது எப்படி அப்படின்னு சொன்னா நல்லொழுக்கம் அவளும் நாமும் தேசிகனை போல நாம இருக்குமா? பாஷ்யக்கார போல இருக்குமா? பாஷ்யக்காரருடைய சிஷ்ய கூடிய ஆண்டான் ஆழ்வான போல இருக்குமா? எப்படி சுத்தரா இருக்குது, சூத்தாளா இருக்குது, நல்லொழுக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒருத்தன் படிக்கிறான், 10 பேர் 100 பேர் படிக்கிறா, 1000 பேர் படிக்கிறா அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குறா. 10% அங்க என்னது ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்றா. 10% ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்றாலே எல்லாரும் டிகிரி வாங்கினான்னு. ஆனா எல்லாருக்கும் ஒரே நாலேஜ் இல்லை. 40% வாங்கினவாலும் அந்த ரிசல்ட் வந்ததுன்னு சொல்றாள். 10%ல சேர்ந்தவா தான். 100 மார்க் வாங்கினவாலும் சேர்ந்தவா தான். 100 மார்க் ஃபார்ச்சுனேட்லி அவ படிச்சதுல வந்தது, அதனால அவனுக்கு 100 மார்க். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு 100 மார்க் கிடைச்சது. ஆனா இது வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் எதை சாய்ஸ்ல எடுத்து படிச்சனோ அது மொத்தமே கேள்வி வந்தது. நான் எதை விட்டு ஒமிட் பண்ணனோ அதெல்லாம் வரல. அதனால நான் 100 மார்க் வாங்கினேன் அப்படின்னு 100 மார்க் வாங்கினவனுக்கே தெரியும். நமக்கு மொத்தம் தெரியாது. இப்போ ப்ரிஸ்கிரைப் போர்ஷன் மொத்தம் தெரியாது. ஆனா அவன் 100 மார்க் வாங்கிட்டான். அவரும் தான் சர்டிபிகேட் வாங்குறான். 35-40 மார்க்கு கட் ஆஃப் வச்சிருந்தான்னா அவனும் தான் அந்த சர்டிபிகேட் வாங்குறான். மொத்தத்துல என்ன 10% ரிசல்ட் அப்படின்னு சொல்றான். அப்போ அது போல என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராரத்தம் இருக்குது. அந்தந்த பிராரத்தத்தினால ஒரு ஆத்துல 4 பிள்ளைகள் இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு பிள்ளை என்னமோ ஆரம்ப தசையில அப்பாவுக்கு நிறைய வேலை அது இதெல்லாம் இல்லாததுனால அவனை பாடசாலையில விட்டார். உடனே என்ன பண்ணா, அவன் பகவத் அனுகிரகத்தில் எப்படி பாடசாலையில விட வேண்டிய ஒரு பிரசக்தியை ஏற்படுத்தினானோ அதே மாதிரி அவன் பாடசாலையில போய் நல்லா வேதங்கள்லாம் கத்துண்டு இது பண்றான், அத்தியனம் பண்ணி ரொம்ப வைதிகனா இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் சௌகரியம் வந்தது. அடுத்த பிள்ளையெல்லாம் இங்கிலீஷ் படிப்புல விட்டார்.
சௌகரியம் வந்ததுன்னு இவர் வேலையினால் தானே. அதனால அப்படியே லௌகீக வாழ்க்கை இவருக்கு வந்துட்டு. அதனால இந்த கடைசி பிள்ளை வரைச்சே என்னன்னா, கிடைக்காத பணம் கிடைச்சதுனால மற்றவாளை போல நாம இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு லௌகீகத்தை துதி கோர் அப்படின்றாரு. அந்த மாதிரி அவர் போயிட்டார். இந்த பையனுக்கு சந்தியாவந்தனம் கூட தெரியாது, கடைசி பையனுக்கு. இப்போ அவனுடைய பிராரப்த விசேஷம், அவன் வைதிகனா இருக்கான் முதல் பையன். இவனுடைய பிராரப்த விசேஷம் இவனுக்கு சந்தியாவந்தனம் கூட தெரியாது. அப்படின்னு இருந்தா கூட அவனுடைய பிராரப்த வசாத்து எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நேர்மையா நடப்பான். இப்போ இவனுக்கு அரைக்குறையா சந்தியாவந்தனம் தெரியும், நன்னா மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனா பண்ணுவான் விடாது அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா அவன் பண்ற சந்தியாவனம் இவன் பண்ற சந்தியாவனம் ஒண்ணு கிடையாது. ஆனா இவனுடைய பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி இவன் பண்றான். அதனால அவனும் நல்லொழுக்கம் உடையவனாதான் அர்த்தம். அதாவது விரும்பி ஒரு தப்பு பண்ணாதான் நல்லொழுக்கத்துக்கு விரோதம். நம்மால தெரியாது அந்த ரீதியில தப்பு பண்றோம் அப்படின்னு சொன்னா அது நல்லொழுக்கத்துக்கு விரோதம் இல்லை. ஏன்னா தெரிஞ்ச இன்னிலேருந்து நாம மாத்தின்னு இருப்போம். அப்படி வச்சுக்கணும். இதுவரையில் சுலபமா சொல்றாங்க, இதுக்கு மேல இன்னும் உள்ள போவாண்டாம். அதனால சுத்த சுவிருத்த சீதளாஹா, சீதளம் குளிர்ந்த எண்ணத்தை உடையவாளா இருப்பான். அதனால மற்றவர்களை எரி பிரின்னு அது இதெல்லாம் அப்படிலாம் இல்லாத எப்பவும் சௌஹார்தமா எல்லாரிடத்தையும் இருப்பான். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, எல்லாரும் இப்போ வலக்கண் இடக்கண், வலக்கை இடக்கை இருக்குது. அதனால இப்போ விரலே இருக்குது ஏத்த குறைச்சலா, ஆனா ஒரு காரியம் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணு வருது. ஆன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேஷமெல்லாம் பாராட்டாம நல்லபடியா குளிர்ந்த எண்ணத்தோட கூட வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். அதான் இந்த குளிர்ந்தன்றது இருக்கிறது எதுன்னா அது வாயில தான் தெரியும், வார்த்தையில தான் தெரியும். அதனால மனோவாக்காயங்கள் மூணும் கொத்தவாளா இருப்பா. சுத்த அப்படின்னா சுத்த மனஸ்கரா இருக்கா அப்படின்னு அர்த்தம். சூர்த்தன்னா நல்லொழுக்கங்கள் சரித்திரம் அப்படின்னு அர்த்தம். அதனால காயத்தினால பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சீதளாகா அப்படின்னு சொன்னா குளிர்ந்த எண்ணத்திரா இருக்கான்னு சொன்னா இதுதானே இதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் எப்படி வெளிப்படும், வாயினால வெளிப்படும். அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா சுத்தாளா இருக்கான்னு சொல்லச்சு, சுத்தாள வெண்மையா தூயவா இருக்கான்னா அது மனசுலதான் ஆரம்பிக்கணும். அதனால அத மனசுதான் வச்சுக்கணும். குளிர்ந்த சுபாவம் எப்படி தெரியும், ஒருத்தர் குளிர்ந்தவரா இருக்காரா இல்ல கொடியவரா இருக்காரா அப்படின்றது அவருடைய சொல்லுல இருந்துதான் தெரியும். வா அப்படின்னு சொன்ன அவர் வாஞ்சையா வான்னு சொல்றத வா, இல்ல உன்னை என்ன பண்றோம் பாரு இப்ப வந்துட்டியா நீ அப்படின்னு கோபமா சொல்றாதான்றது அந்த வாக்குல தான் தெரியும். அதனால எனக்கு என்னாப்பி இது மூணுத்தையும் சுத்த மனஸ்கராயும் நல்லொழுக்கம் சுவர்த்தாள் நல்ல விருத்தத்தை உடைய சரித்திரத்தை உடைய, சரித்திரம்னாலே சரித்தி அந்த நல்ல சரித்திரத்தை உடையவாளும் குளிர்ந்த சுபாவத்தை உடையவாளா இருக்கிறதுன்றது அந்த வாக்குனால தெரியுதுன்னா அந்த வாக்கு. அப்படி இருந்து சுத்த சூர்த்த சீதளாஹா பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா. முக்தாவளி பூஷணம் புவஹா, முக்தர்களா என்ன இப்படி இருந்தாக்கா மனோவாக்காயம் மூணும் பொருந்து இருந்ததுன்னா உடனே பகவானே ஏகத்தத்துவம்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே என்ன பண்றா, பகவானே உபாயம் அப்படின்னு அவனிடத்துல வாக்குனால சரணாகதி மந்திரத்தை சொல்ல போறா. அப்படியே அவனுக்கே கைங்கரியம் பண்றத, காய்க கைங்கரியம் பண்றத பாராட்சம்சம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால மனோவாக்காயும் அப்படி
ஒத்து இருக்கிறவா என்ன பண்ணுவா, கட்டாயம் பரசமர்ப்பணம் பண்ணுவா. அப்படி பரசமர்ப்பணம் பண்ணிட்டாள்னா அவ என்ன பண்ண போறா, இந்த சரீரம் முடிஞ்ச உடனே முக்தர்கள் கோஷ்டியில அங்க போறா, போய் சேர போறா. அப்ப அந்த முக்தர்கள் கோஷ்டிக்கு இவர் அப்ப போறதுனால புதுசா வந்தவர் பூஷணம் போல அப்படி முடிய போற. முக்தர் கோஷ்டியில அந்த நிறையில கூட்டத்துல இவர் ஒருத்தரா முடிய போற. பவந்தி முக்தாவளி பூஷணம் போவா. ஏற்கனவே இங்கேருந்து முக்தர்கள் போயிருக்காளோ அவள்லாம் வரிசையா அங்க இருக்கா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு. அதுல இவாளும் அந்த முக்தாவளியில இவாளும் ஒரு பூஷணமா, இவாளும் ஒரு முத்து போல அங்க போய் சேர போறா. மணிவர இவ சௌரே திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் அப்படின்னு சொன்னாரு போதாதிகாரத்துல. அது போல அங்க போய் இவா சேர போறா. அதனால பவந்தி முக்தாவளி பூஷணம் புவஹா, அந்த முக்தர்கள் வரிசை இருக்க அதுக்கு இவா பூஷணம் அலங்காரமா ஆகிறார்கள் அப்படி. அதனால சுபாஷிகாரனுடைய சித்தாந்தத்துல அந்த சித்தாந்தமாகப்பட்டது யாராலையும் கண்டிக்க முடியாதபடியான சித்தாந்தமா இருக்கு. இப்போ அதான் போன ஸ்லோகத்திலேயே சொன்னோம், அமுனா தபனா சாய் ஊம்னா எதிராஜேன நிபந்தநாயக ஸ்ரீ. அதாவது பெருமாள் தொடக்கமா பெரிய நம்பி வரையில் உண்டான ஆச்சாரியர்கள்லாம் என்ன திருவுள்ளத்துல கொண்டிருந்தாலோ அத்த இவர் நன்னா பரப்பின சமயக் பிராதம் யதீந்திரைஹி அப்படின்ற ரீதியில. அதனால இவர் அவளுக்கெல்லாம் பெருமை சேர்த்தார்னு அங்க சொல்லப்பட்டது. அவளுக்கு அப்படி பெருமை சேர்க்கறது பிராத்தம் நன்னா காப்பாத்தினார் அப்படின்னு சொன்னா அது எப்படி காப்பாத்தினார்? அந்த 10 பேர் ஆன உடனே இவர் யத்தீனாம் பத்தியாவும், அதுக்கப்புறம் பஞ்சாயத்துடைய அவதாரமா இருந்து விமதர்கள்லாம் தீக்ஷ்ணபாவம் கொண்டு இது பண்ணார், நிரசிச்சார், நம்ம காப்பாற்றத்துல வல்லவரா இருந்தார் நடத்தது. அதுக்கப்புறம் கண்ணன் எம்பெருமான போல இவர் இருந்தார், அவருடைய அவதாரம் அபராவதாரம் அப்படின்னு சொல்ல செய்வோம். சங்கராதி கர்வத்தெல்லாம் அடக்கினார். விமதேஷு தீக்ஷ்ணபாவம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல எப்படி சொன்னார்? சங்கராதி கர்வங்கள்லாம் விமதேஷு யார் விமதாய் அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்ணார் அப்படின்னா அவளுடைய கர்வத்தெல்லாம் அடைக்கினார். கர்வம் கொண்டு அவள்லாம் என்ன ஆரவாடிக்கிறாளோ, தப்பா சொல்றாளோ, அப்படி அந்த மாதிரி என்ன கர்வம் கொண்டு அவள் எப்படி ஆரவாடிக்கிறாளோ ஆர்ப்பரிக்கிறாளோ அதெல்லாம் தீக்ஷ்ணபாவம், அதான் தீக்ஷ்ணபாவமா பண்ணாரு. அது யாரு அப்படின்றது உதாரணம் சமிதோதய சங்கராதி கர்வஹா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? அபகுஸ்துத சம்பவம் சுத்தினாம் ஜரத்தினாம். அந்த மாதிரி பண்றதுக்கு சுத்தி ஜரையாயிடுச்சு. அவளால பரிபவப்பட்டு அதனுடைய யௌவனத்தன்மைய இழந்து ஜரையாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல அலூன பக்ஷமாபிருதா அதை விவரிக்கிற. விமதேஷு தீக்ஷ்ணபாவம்னு சொன்னேரே, அவள் இடத்துல தீக்ஷ்ணபாவத்தை கொண்டிருக்கார் அப்படின்னா நெருப்பா கக்கறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கூறிய ஞானத்தை கொண்டு இவர் அவளுடைய கர்வத்தெல்லாம் அடுத்த இதுல கர்வத்தை அடைக்கினான்னு சொல்றாளே, அவ கர்வத்தினால ஆரவாரம் ஆர்ப்பரிக்கிறாளே அதெல்லாம் மாத்தினார் அப்படின்னு. ஆனா ஏன் அவ கர்வத்தினால ஆர்ப்பரிக்கிறதுனால என்ன வந்தது அப்படின்னா ஸ்ருதிக்கே ஒரு ஜரத்துவம் வருது. அது யதாவசியமா இல்லாத அதனுடைய பொலிவு போயிடுறது. அதனால அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு. அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றார்?
அலூன பக்ஷஸ்ய க்ஷமாபிருதா அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா இவர் சித்தாந்தத்தை கண்டிக்க முடியாதபடியா இவர் அந்த பட்சத்தை சித்தாந்தத்தை உடையவர். யாராலையும் அவெல்லாம் ஆர்ப்பரிக்கலாமே தவிர எப்பவுமே ஒரு நல்லவனா இருக்கும் என்ன பண்ணுவான் தன்னுடைய கொள்கையை விடாத இருக்கும் ரொம்ப லோக ரீதியா சொல்லணும்னா சைலண்டா இருப்பான். அதே கொள்கை சரியில்லாதவன் என்ன பண்ணுவான்னா இப்படியா அப்படியா அது இப்படி ஆயிடும் அது இப்படி ஆயிடும்னு ஆர்ப்பரிப்பான். அந்த மாதிரிதான் அவள்லாம் என்ன சங்கராதி கர்வஹா அப்படின்னு கர்வஹான்னு சொன்னேன். அவள்லாம் ஆரவாரம் பண்றவா ஒண்ணும் இல்லை அவகிட்ட சித்தாந்தம் சரியா இல்லை. அதனால அவ சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவளுடைய சித்தாந்தத்தை எண்ணத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. இவர் அப்படி இல்லை. இவருக்கு கண்டிக்க முடியாது. அவளுடைய சித்தாந்தம்லாம் கண்டிக்க முடியும். எப்ப ஒருத்தன் உறக்க பேசுறானோ அப்ப அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய குரலை காமிச்சு மற்றவாள் அடைக்கிடுவானே தவிர ஏண்டா இவங்கிட்ட ரொம்ப லோலோ கத்துறான் அப்படின்னு அவன் ஒதுங்கி போயிடுவான். அப்படி புரியுதா? நல்லவா என்ன பண்ணுவா, சரி இது நமக்கு என்னத்துக்கு லோலோன்னு கத்திட்டு இருக்கான், அவன் கத்தி ஓஞ்சி போட்டான் அவ்வளவுதான், எத்தனை நாளைக்கு கத்திட்டு போவான், நாம பாட்டுக்கு போவோம் நம்ம காரியத்தை பார்ப்போம், அவன் கத்திட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் நாம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு சாதுவா இருந்துருவான். அதுதான் ஏன் அது சாதுவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவாளுடைய கொள்கை சரியா இருக்குது. அவனுக்கு என்னத்துக்கு பதில் சொல்லணும், காரியம் நாம பண்ணது நாம பண்ணா போகுது, அவன் கத்திட்டு போறான். இந்த கல்யாணாதிகள் கூட யாருன்னா உறவுக்காரன்னு வந்து இவன் தான் முதல்ல இருந்து கடைசி வரையில் இருக்க போற மாதிரியும் இல்ல அப்படியே இருந்தா கூட தான் என்ன இவன் வந்து வெறுமா ஆர்ப்பரிப்பான். அது இது சரி அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன் பாட்டுக்கு போவோம், அவன் இதை கத்திட்டு ஆச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க போறான், அவனை போய் நாம என்னத்துக்கு இப்ப சமாதானம் சொல்லிட்டு இருக்குன்னு ஒதுங்கிடுவான். அதாவது சம்பந்தி கிட்ட கூட நீர் ஒன்றும் அதெல்லாம் பெருசு கொடுத்தாது, அவர் பாட்டு எதுனா கத்தின்னு போற, நான் நீர் பண்றபடி பண்ணும் சுவாமி, நீர் பண்றது சரி, நான் சரின்னு தான் சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்திட்டு எனக்கு சம்பந்தி தான் மதிக்கலைன்னாலும் இந்த ஆத்துலயே மதிக்கல அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறான். உதாரணத்துக்கு புரியுறதுக்காக எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஆனாலும் விஷயம் தான் சரி. அதனால அது அந்த மாதிரி கண்டிக்க முடியாத பட்சத்தை இருக்கவர் மற்றவாளால. அது எப்படி முடியறது அப்படின்னு சொன்னா க்ஷமா பிருதா அவளை போல கர்வம் கொண்டு ஆர்ப்பரிக்கிறது அப்புறம் வந்து துன்புறுத்துறது அதெல்லாம் கிடையாது. யதி க்ஷமா பிருதா இவர் யதியா இருக்க, ஆனால முயன்று பெருமாளை தெரிஞ்சுட்டு இருக்கார். முயன்று தொழு நெஞ்சே மூறி நீர் வண்ணன் அப்படின்னு முயற்சி சுமந்தெழுந்து முந்துத்த நெஞ்சே அப்படின்ற ரீதியில முயன்று தொழக்கூடியவரா இருக்கார், யதியா இருக்கார். அப்புறம் க்ஷமாபிருதா க்ஷமையினால இவர் வந்து எப்படி இருக்கார் இதெல்லாம் வந்து வகிக்கிறார். க்ஷமாபிருது அப்படின்றது மலைக்கும் பேரு. க்ஷமான்னா பூமி, பூமியை தாங்கக்கூடிய மலைன்னு அர்த்தம். அதான் அதனால்தான் மலைக்கும் இந்த ஸ்லோகம் அமைகிற மாதிரி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பூமியை எப்படி மலை தாங்கிறது அர்த்தம் ஆனா தாங்கிறது. அது இவர் என்ன பண்றாருன்னா யதியாவும் இருக்கார். அதனால யதி வந்து கோபமெல்லாம் படுவார, எப்பவுமே நாராயண ஸ்மிருதி பண்ணிட்டு இருக்கார். அவர் கோபப்பட முடியுமா? அவருக்கு கோபம் தான் தெரியுமா? அதனால க்ஷமா பிருதா க்ஷமையினால பொறுமையினால அவர் கொண்டுள்ள பொறுமையினால எல்லாத்தையும் தாங்குற. அதாவது அவ சொல்ற பட்சத்தை மொத்தத்தையும் கேட்டுட்டு மொத்தத்தையும் நிர்மூலமா அப்படியே அவளுடைய கர்வத்தெல்லாம் அப்புறம் அடக்கி விட்டார். என்ன இவருடைய சித்தாந்தத்தை நடுவில் சொன்னாதான் சாமியும் இன்னொரு கேள்வி இருக்குது எதனால சொல்லிட்டே இருப்பான். அதனால அவ கர்வம் கொண்டு எவ்வளோ இது பண்றாளோ அது மொத்தத்தையும் இவர் எல்லாத்தையும் கேட்டு மொத்தத்துக்குமா ஒரே பதிலா நல்லா சொல்லிடுவார். பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கூட சாதாரண வச்சனம். அதனால அலூன பக்ஷஸ்ய க்ஷமா பிருதா இப்படி அவர் வந்து யதியா இருந்து க்ஷமையோட கூட இதெல்லாம் இந்த சம்பிரதாய சுத்தி அர்த்தங்கள் நேர் அர்த்தங்கள் இருக்குதே மேல சொல்ல போற அரித்தத்துவம்
அத்தை அவ சொல்ற தத்துவங்கள் எல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த ஹரி தத்துவத்தை நன்னா பொறுமையா சொல்லக்கூடியவரா இருக்க. அவளை போல இவரும் வேகத்தெல்லாம் காமிச்சார்னா இவர் அவிவேகி ஆயிடுவார். இவருடைய சித்தாந்தம் நிலைக்க முடியாது. அதனால விவேகத்தை மீறி போனாக்கா எங்கேயும் தப்பு வரும். அதனால வித்தை இருக்கவா வினயமா அப்படியே இருந்துட்டு எந்த சமயத்துல எது சொல்லணுமோ அப்படி சொல்லி தன்னுடைய கொள்கையை ஸ்தாபிப்பார்கள். அது இந்த முதல் சொல். அப்புறம் மேல அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனரிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.